அவரே கூட பிகில்னு ஒரு படம் நடிச்சாரு. ஆமா. இப்போ பிகிலுக்கு விசில் அப்படின்லாம் வந்து ட்வீட்ஸ் வந்துகிட்டு இருக்குது, உங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள். கேட்ட சின்னம், அவர் கேட்ட 3ல் ஒரு சின்னம், ரொம்ப அட்ராக்டிவான ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிஎஸ்கேவோட டேக்லைன் விசில் போடு, அதுவுமே மக்கள் மத்தியில் பரவலா எக்ஸாக்ட்லி, கரெக்ட். இளைஞர்களை, நடுத்தர வயதினரை ஈர்க்கக்கூடிய அந்த சிஎஸ்கே உடைய அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டேக்லைனும் வந்து அதோடையும் சேர்த்து இதை ஈஸியாக ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் நம்ம வந்து. அதுவே தான் இது ஆக்சுவலாக. ஸோ தேர்தலில் நிற்பதற்கு பொது சின்னம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெரிய கட்சிகள் கூட இன்றைக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சின்னத்தை எடுத்துட்டிங்கன்னா திண்டாடிடுவாங்க. புதியதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை ஒதுக்கலைன்னா அவர் போய் 234 தொகுதியிலும் தனியாக ஒவ்வொரு சின்னத்தை பேசுறதுன்றது கஷ்டமான, கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். கொண்டு போய் சேர்ப்பது என்பது கடினமானதாக இருந்திருக்கும். நல்ல வேலையாக அவருக்கு நல்ல வேலை, நாட்டுக்கு நல்ல வேலையா கெட்ட வேலைன்றது போக போக தான் தெரியும். அவருக்கு விசில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அரசியல் சூழலில் இது ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம். ஏனெனில் அவர் பிஜேபியோட அழுத்தத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார் எனும் பொழுது அவருக்கு சின்னம் ஒதுக்கியது என்பது எலெக்ஷன் கமிஷன் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை ஒரு பக்கம் வெளிப்படுத்தியது. அந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எகிரியது. இன்றைக்கு அது நீக்கப்பட்டு அவருக்கு சின்னம் கொடுக்கப்பட்டது. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு தன்னிச்சான அதிகாரம் இருக்கிறது என்பது போன்ற தோற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், எலெக்ஷன் கமிஷனை பற்றிய உங்களுடைய மதிப்பீடுகள் எப்படி இருந்தாலும், புதியதாக ஆரம்பித்த ஒரு கட்சி, செல்வாக்கு மிக்கதாக அறியப்படுகிற ஒரு கட்சி, அவர்களுக்கு வந்து முதல் தேர்தலிலேயே பொதுவாக ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பது இன்றைய அரசியல் பின்புலத்தில் இருந்து பார்த்தால் நிச்சயமாக வந்து விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள